ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கீரையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் கழுகும் போது சரியாக அந்த இலைகளில் அந்த தண்ணியே படாது. ஸோ எப்பவுமே தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம அந்த போடக்கூடிய அந்த தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் உப்பும், கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கை இலையை இந்த தண்ணியில் போட்டு லைட்டாக நீங்கள் நல்லா ஒரு டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, சூப்பராக அந்த இலைகள் எல்லாம் தண்ணி அழகாக படிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது பண்ணுற உள்ளுக்கு அழகாக போகுது பாருங்கள். நார்மலாக நீங்கள் தண்ணியில் போடும்போது அந்த இலைகள் எல்லாமே மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இலைகளுமே அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் குக்கரில் ஒரு சில பொருட்கள், அதுவும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்கரை கிழங்கெல்லாம் ஒரு சிலர் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேக வைக்காமல் இந்த மாதிரி குக்கரில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி சுண்டல்லாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன கொட்டரால் நம்ம எதனா வேக வைக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு கூடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க சத்து எல்லாமே போகாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு சூப்பராக வெந்து கிடைக்கும். நம்ம கேஸையுமே மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது ஜஸ்ட்டு 1-2 விசில் வச்சு நம்ம எடுக்கும்போது சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இதுவாக நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் முட்டையுமே நம்ம குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி குட்டி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. 10 ரூபா ஜூஸ் பாட்டிலாம் வாங்கினா கிடைக்கும்ல. ஸோ அந்தளவு இருந்தால் போதும். இப்போ மேலே இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் இந்த மாதிரி அதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி கவரில் கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ கொட்டணும் அப்படின்னா இதில் ஒரு மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிரும். ஸோ தனியாக ஒரு பாக்ஸ் இல்லை கொட்டி வைக்கிறதுக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா அழகாக காற்று எதுவுமே போகாமல் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாட்டர் பாட்டிலில் ஸோ இந்த கட் பண்ண இந்த முனைப்பகுதியில் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே அழகாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மூடி பகுதியில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மடக்கி கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், மேலே ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால கலண்டுருமான்னு நினைக்காதீங்க, நல்லா சூப்பராக டைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வாட்டர் பாட்டிலோட இந்த இடத்துல வச்சு ரப்பர் பேண்ட் போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக டைட்டாக பார்த்தீங்கன்னா நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் தனியாக வேணுன்ற அளவு டிட்டர்ஜென்ட் பவுட்ரு இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு கொட்டி காட்டுறேன். அவ்வளோதான். மேலே இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம வேணுன்ற அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன அதாவது ஒரு பவுல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி டீ கப் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்குங்க. ஸோ இந்த அளவு போட்டால் போதும். இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி, பருப்பு இதெல்லாம் வண்டுக்கள் அதிகமாக வரும். ஸோ வண்டுக்கள் அதிகமாக வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே வண்டு வராமல் தடுக்கணுன்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசிக்குள்ளே இப்போ பார்க்கும்போது வண்டு எதுவுமே தெரியல, பட் உள்ளுக்குள்ளே நிறைய வண்டுக்கள் இருக்குது. இப்போ இது வச்சதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த மஞ்சள் தூணுடைய நெடி பார்த்திங்கன்னா உள்ளுக்கு ஃபுல்லாகவே இதாகும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட நான் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அதுலேருந்து குட்டி குட்டி வண்டுக்கள் எல்லாமே எப்படி வெளியே வர ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? ஸோ ஒரு சில வண்டு எல்லாமே அப்படியே அந்த மஞ்சள் பொடிக்குள்ளே போய் விழுந்துடும். ஸோ சூப்பராக இந்த மாதிரி வண்டுக்கள் வராமல் தடுக்கலாம். வந்த வண்டுமே அழகாக இந்த மாதிரி விரட்டி அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் பாருங்கள். நம்ம வீட்டில் இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்ததுமே நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இஞ்சி நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மஞ்சள் தண்ணிக்குள்ளே நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இஞ்சி நீண்ட நாட்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து பாருங்க, இந்த மாரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். இது புதுசு தான் எடுத்திருக்கேன். நீங்க பழசு கூட நீங்க எடுத்துருக்கலாம். ஸோ அந்த வீடியோக்கு காட்டணுன்றதுக்காக இந்த மாரி நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வீட்ல கம்ஃபர்ட் வாங்குவோம்ல, ஸோ அதோட மூடி பகுதி. இந்த மாரி மூடி பகுதியெல்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த மாரி எண்ணெய் எடுத்துங்க. அதுதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் நல்ல பெருசா, உள்ளுக்கு நல்ல ஸ்பேசஸா இருக்கணும். ஸோ இதோட இந்த இடத்துல இப்போ நான் விரல் வச்சு காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல வந்து 2 ஹோல்ஸ் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர வந்து இந்த கயிறால கட்டிக்கலாம். கட்டினதுக்கப்புறம் வந்து இந்த மாரி இந்த ஹோல்ஸ் வழியா 2 ஹோல்ஸ் வழியாவுமே வந்து நீங்க விட்டுட்டு, அந்த ஸ்க்ரப்பர் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து லைட்டா வந்து உள்ள போகணும். ஸோ அவ்வளோதான் சூப்பரா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான். இப்போ நம்மளோட கிச்சன் சிங்க்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு, அதாவது தேய்ச்சி கிளீன் பண்ணுறதுக்கு அழகா நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா வந்து நல்லா பாத்திரம்லாம் விளக்குனதுக்கப்புறம் வந்து அந்த கிச்சன் சிங்க்லாம் ஒரு மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க அழகா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரஷ் மாரி கிடைக்கும். ஸோ இது வந்து புளிச்ச மாவ தான் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா வந்து மேல ஊத்துனதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி விட்டுருக்கேன். ஸோ புளிச்ச மாவுமே வந்து இந்த மாரி கிளீனிங் பர்ப்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, டைல்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்க அழகா இத யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மேல வந்து கொஞ்சமா லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அழகா தேய்ச்சி விட்டாச்சு. சூப்பரா பாருங்க, டைல்ஸ வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணுறதுக்குமே வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பாருங்க, நம்ம வீட்ல நாட்டுக்கோழி முட்டையாகட்டும், இல்ல வந்து நார்மல் முட்டையாகட்டும், ஸோ எப்பொழுதுமே வந்து ஃப்ரிட்ஜில வச்சு ஸ்டோர் பண்ணாம இந்த மாரி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்ல. ஸோ இந்த மாரி முட்டையோட கூம்பு பகுதி மேல் நோக்கி இந்த மாரி இருக்கணும். ஸோ இந்த மாரி வச்சுட்டிங்கனாவே போதும். சூப்பரா வந்து முட்டை வந்து நல்லா கெட்டு போகாம நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப அடுத்த டிப்ஸ்குள்ள போலாம். அடுத்து நம்ம வீட்ல இந்த மாரி பாகற்காயெல்லாம் வாங்குனோன்னா, நீங்க அப்படியே ஸ்டோர் பண்ணாம இந்த மாரி 2 முனைப்பகுதியுமே கட் பண்ணிட்டு, நடுவுல சென்டரா இந்த மாரி கட் பண்ணிட்டு, நீங்க பாக்ஸ்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதேபோல எப்பவுமே பாகற்காயெல்லாம் வாங்கும்போது மேல வந்து ரொம்ப வந்து பச்சை பசேல்னு இருக்க மாரி வாங்காதீங்க. ஏன்னா வந்து கசப்பு தன்மை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து பாகற்காய் வந்து அழுகக்கூடிய பகுதி அதனுடைய அந்த காம்பு பகுதி தான். அதனால தான் 2 சைடுமே வந்து நான் கட் பண்ண சொல்லிட்டேன். அதேபோல பாகக்காயெல்லாம் வந்து நீங்க சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. ரொம்ப கசப்பு தன்மையா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி பாகக்காய கட் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சமா வந்து சால்ட் உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அதுலேருந்து தண்ணி நல்லா வடிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது, அந்த கசப்பு தன்மையெல்லாம் வந்து லைட்டா வந்து வெளியேறிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்க. இந்த மாரி வேர்க்கடலைலாம் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க முழு வேர்க்கடலை கிடைக்கல அப்படின்னா, நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய இந்த வேர்க்கடலை சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு வாங்குவோம்ல, ஸோ இதே வந்து சூப்பரா வந்து நம்ம முழு வேர்க்கடலை மாரி நல்லா வந்து வேக வச்சு எடுக்கலாம். ஸோ வேர்க்கடலைய இந்த மாரி தண்ணி ஊத்தி ஒரு 15 நிமிஷம் இந்த மாரி ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் வந்து குக்கர்ல போட்டு இத வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வேக வச்சு எடுக்கும்போது, நம்ம நார்மலா வந்து முழு வேர்க்கடல வாங்குனா எப்படி இருக்குமோ ஃப்ரெஷ்ஷா, அந்த மாரியே கிடைக்கும் பாருங்க. இதில சூப்பரா ஊறி கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். இத வந்து குக்கர்ல வந்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தா போதும். பாருங்க சூப்பரா நம்மளுக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஒரு சில டைம்ல வந்து பாருங்க, இந்த மாரி சேலட்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அழகா இந்த மாரி வேக வச்சு கூடி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, குக்கும்பர் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மிச்சரு, அதுக்கப்புறம் கொஞ்சமா லெமனு, உப்பு இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம சாலட் மாரி அழகா வீட்லயே வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லன்னா, தனியா நீங்க பிள்ளைகளுக்கு வேர்க்கடல கூடி வேக வச்சு குடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடல கிடைக்கலன்னா, இந்த மாரி கூட ட்ரை பண்ணிங்க. அடுத்து நம்ம வீடுங்கள்ல வாங்கக்கூடிய நம்ம வாட்ச் வாங்கக்கூடிய வாட்ச் டப்பா. ஸோ இந்த டப்பா பார்த்தீங்கன்னா, வாட்ச் எடுத்ததுமே இத வந்து வேஸ்ட்டா தூக்கி போட்டுருவோம். ஸோ தூக்கி போடாம இந்த பேக் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா இந்த மாரி கார்ட்போர்டு வந்து அட்டைய ஒட்டிருங்க. ஒட்டுனதுக்கப்புறம் இதுக்கு மேல டபுள் டேப் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இத வந்து நம்ம வீட்ல வாஷ்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல வந்து ஃபுல்லுமே வந்து டைல்ஸ் வந்து போட்டிருந்தாங்கன்னா, ஆணியெல்லாம் அடிக்க முடியாது. அந்த மாரி இடங்கள்ல ஒட்டிட்டீங்க அப்படின்னா, டவல்லாம் மாட்டுறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, மேல் போர்ஷன் மூடி கழட்டினோம்னா, அதுவுமே வந்து டபுள் டேப் ஒட்டிட்டு, அதில வந்து ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனல்ல இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.